السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மகரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் இருந்து சில குறிப்பிட்ட வசனங்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லித்தரப்பட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு பதிலளித்து விளக்கம் அளிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இங்கு பங்கெடுத்து இருக்கிறோம். கடந்த ஒரு 2 வாரங்களாக சூரா அல் அஅராஃப் என்ற 7வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் இருந்து அதனுடைய செய்திகளையும் விளக்கங்களையும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அடுத்த வசனங்களாக இந்த வாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டது 20க்கு அடுத்தில் இருந்து ஏறத்தாழ 60 வசனங்கள் வரை. அதில் இடம்பெற்றிருக்கிற வசனங்கள், அதனுடைய விளக்கங்கள், கருத்துக்கள், அது குறித்து தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் கேள்வியாக ஆண்களுக்கு நான் வசனத்தையே சொல்லிடுறேன். இதுல கேள்வி வந்துடுறேன்னா யோசிக்கிற மாதிரி தான் கேள்வியை தவிர வார்த்தையில கேள்வி இல்லை. 7வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றேன், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, இம்மா யாத்தி என்னக்கும் ரசூலும் மின்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதுவர் வருவார், உங்களுக்கு ஒரு தூதுவர் வருவார், யக்குசு அலைக்கும் ஆயாத்தி, என்னுடைய வேத வசனங்களை அவர் உங்களுக்கு எடுத்து சொல்வார். ஃபமனி தகா வாசலஹ, யார் அல்லாஹ்வை பயந்து நல்லவராக மாறுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த வசனம் பேசுது. இந்த வசனம் அருளப்பட்டது நம்முடைய தூதருக்கு, அப்படிதானே? நம்ம தூதருக்கு தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது, இந்த வசனமும் அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, உங்களில் இருந்து ஒரு தூதுவர் வருவாரு அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். அப்ப நபிகள் நாயகத்திற்கு பிறகு அடுத்து யாரு இருக்காங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நபி, இன்னொரு நபி உண்டு அப்படின்னு இந்த வசனம் பேசுது. யார் இந்த விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, அந்த காதியானிகள்னு ஒரு குரூப் உண்டு. நபிக்கு பிறகு இன்னொரு நபி வருவாங்க. நம்ம முகமது நபி இருக்காங்கல்ல, நம்ம என்ன நம்புறோம்னா முகமது நபிக்கு அப்புறம் நபியே கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த குரூப் என்ன சொல்றாங்க, இல்ல முகமது நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி உண்டு, அது யாருன்னா மிர்சா குலாம் அகமதுன்னு சொல்லி நம்புறாங்க. அவங்க இந்த ஆதாரமாக இதை காட்டுறாங்க. இப்ப இந்த வசனம் ஒருவேளை இப்ராஹிம் நபிக்கு வந்துச்சுன்னா கேள்வியே கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் நிறைய நபி வந்தாங்க, இஸ்மாயில், இசாக்கு, யாக்கூப், அய்யூப், யூசுப், நிறைய பேர் வந்தாங்க, அதுல ஒரு நபியா இருக்கும்னு சொல்லிடலாம். ஈசா நபிக்கே இந்த வசனம் வந்திருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், முகமது நபி பத்தி பேசுறது பண்றோம். இந்த வசனம் யாருக்கு வந்திருக்கு? முகமது நபிக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களில் இருந்து ஒரு தூதர் வருவாருங்கிறான்ல, வந்தா அவர் சொல்ற விஷயத்தை கேளுங்க, நடங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப யாரை பற்றி இது பேசுது? இதான் கேள்வி. சொல்லுங்க. சரி, இது ஓரளவுக்கு விளக்கம் போதுமானதா இருக்குது. ஏன் பெருமானாருக்கு எல்லாம் இப்படி ஒரு வசனத்தை கொடுத்தான்? தூதர் தான் இருக்கிறாருல. சரி, அப்படிங்கிற அந்த ஒரு தகவலுக்காக மட்டும். சரி, அவ தூதுவர் வரமாட்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? தூதுவர் வரமாட்டாருங்கிறது உங்க நிலைப்பாடு, நம்ம நிலைப்பாடு, அப்படித்தானே? அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறேன். இல்ல, நீங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க. நான் இதுல மேல் அதிகமா வர்ற கேள்வின்னு கேட்கிறேன். இப்ப நம்ம நம்பிக்கை என்னன்னா, முகமது நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி கிடையாது. சரி, இது போதுமான ஒரு பதில், சரியான பதில். அதாவது இந்த வசனம் என்ன பேசுது அப்படின்னா, ஆதமுடைய மக்களே நல்லா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இம்மா ஏத்தி என்னக்கும் ருசூல் மின்கும், உங்கள்ல இருந்து ஒரு தூதுவர். அதாவது ருசூல்னா தூதுவர் கூட கிடையாது, தூதர்கள்ங்கிறான்.
ஒருத்தரை பத்தி பேசல, பல பேரை பத்தி பேசுறான். தூதர்கள்னு வந்தால் அது யார்கிட்ட தான் வருவாங்க? வானத்துல இருந்தாலும் குதிக்க மாட்டாங்க, பூமியில இருந்தாலும் எந்திரிச்சு வர மாட்டாங்க, உங்கள இருந்தா வருவாங்க. உங்களை மாதிரியே கை காலு கண்ணு காது மூக்கு வாய், உங்களை மாதிரி சாப்பிடுவாங்க, உங்களை மாதிரி கல்யாணம் முடிப்பாங்க, உங்களை மாதிரி பிள்ளை பெற்று எடுப்பாங்க. அவங்க வித்தியாசமான ஒரு கிரியேஷன்லாம் கிடையாது, உங்களை மாதிரி ஆட்கள். அப்படி உங்களை மாதிரி ஆட்கள் இருந்து ஒருத்தர் வந்து தன்னை தூதுவர்னு ஒருத்தர் அடையாளம் படுத்தினாலே நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க, நீங்க திருந்திருங்க, மறுமையில வெற்றி பெறுவீர்கள். பொதுவான கருத்தை தான் அல்லாஹ் சொல்றான். இதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாருன்னு சொல்லல. நான் நபின்னு அனுப்புனாலே மனுஷன்ல இருந்து அனுப்புவேன். அப்படி மனுஷன்ல இருந்து இவர் வந்திருக்கிறாரு, மனுஷன்ல இருந்து அனுப்புற அந்த நபி எப்படி நீங்க நம்புவீங்களோ அப்படித்தான் முகமது நபி நம்பணும். அந்த கருத்தில் தான் இந்த செய்தி பேசப்படுது. எனவே இது புதிய நபி வருவாருங்கிறது இது சொல்லல, இது முதல் தகவல். ரெண்டாவது என்னன்னா, நம்ம நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி வரமாட்டாங்கிறத குர்ஆன் திட்டவட்டமா சொல்லுது. சூரா அஹ்ஸாப்ல இப்படி ஒரு வசனம் வருது, 40வது வசனம், 33வது அத்தியாயம் 40வது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், முகம்மது என்பவர் உங்களில் ஆண்களில் யாருக்கும் தந்தை இல்லை. முகமது யாரு கிடையாது, உங்களில் ஆண்களில் யாருக்கும் தந்தை இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முகமது நபிக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறோம். வலாக்கின்ன ரசூலுல்லாஹ் வ காத்தமுன் நபி, மாறாக இவர் அல்லாஹ்வுடைய தூதுவர், காத்தமுன் நபின்னு ஒரு பேர் வைக்கிறோம். முகமது நபிக்கு அல்லாஹ் வச்ச பட்ட பேர்ல ஒரு பட்ட பேர் என்னது? காத்தமுன் நபி, காத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்கு முத்திரைங்கிறோம். அப்ப முத்திரைன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நபர் வர வேண்டிய தேவையில்லை. முத்திரைன்னு என்ன அர்த்தம்? இவருக்கு பிறகு இன்னொருத்தர் கிடையாது, இதுதான் ஃபைனல், இவர் தான் கடைசி அப்படிங்கிறது இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துது. இதை தாண்டி ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ஆதாரம் உண்டு, நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 விரல் இப்படி இணைச்சு சொல்றாங்க, நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோங்கிறாங்க. அப்ப நான் வந்துட்டு அடுத்து என்ன வரணும்? மறுமை தான் வரணும். நான் இப்ப வந்துட்டு அடுத்து நீங்க எதை எதிர்பாருங்க? மறுமையை எதிர்பாருங்கன்ட்டாங்க. அப்ப இன்னொரு நபி வருவார், அவரை எதிர்பாருங்கன்னு சொல்லல. இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி வந்த எந்த நபியும் சொல்லல. இதே வார்த்தையை இப்ராஹிம் நபி சொல்லியிருக்கணும்ல, நானும் மறுமை இப்படி அனுப்பப்பட்டோம் சொல்லல. ஈசா நபி சொல்லியிருக்கணுமா இல்லையா, நானும் மறுமை இப்படி அனுப்பப்பட்டோம் சொல்லல. யார் தான் சொல்றான்? நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கோம்னு 2 விரலை இணைத்து காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப நான் வந்துட்டு அடுத்து என்ன வரணும்? மறுமை தான் வரணும். நீ எதைத்தான் எதிர்பார்க்கணும்? இந்த மறுமை வரப்போகுது, அதைத்தான் நீ எதிர்பார்க்கணுமே தவிர இன்னொரு நபி வருவார் நீ நினைக்காத அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தகவல் வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் இந்த சமுதாயத்துக்கு வருவாங்க. 30 தஜ்ஜால். நம்ம எத்தனை தஜ்ஜால் தான் வருவான்னு படிச்சோம்? நம்ம ஒரு தஜ்ஜால் தான் தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல 30 தஜ்ஜால் வருவான். இது அந்த மெயின் ஒரு தஜ்ஜால் கிடையாது, இது சின்ன தஜ்ஜால். இந்த 30 பேர் என்ன வாதம் வைப்பாங்கன்னா, தன்னை நபின்னு சொல்லுவாங்க, நான் தான் நபி அப்படின்னு பேசிட்டு வருவான். எத்தனை கிறுக்க வருவான்? 30 பேர் வருவான். எவனையும் நம்பிராதீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில கடைசியில சொல்றாங்க, லா நபிய பாதி, எனக்கு பிறகு யாரு கிடையாது? நபி கிடையாது. எனக்கு பிறகு ரசூல் கிடையாது. ரசூல்னு சொல்லிட்டு வந்தாலும் நம்பாத, நபின்னு சொல்லிட்டு வந்தாலும் நம்பாத. வானத்திலிருந்து எனக்கு வஹி வருது, முகமது நபிக்கு நான் சிஷியன், அவருக்கு வந்த தகவல் அந்த மிச்ச மீதி எனக்கு வந்துச்சு அப்படின்னு எவன் எதை சொன்னாலும் நம்பாத. நான் தான் கடைசி, எனக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க, நான் சொன்ன தகவல் உனக்கு போதும், மார்க்கம் முழுமையாயிடுச்சு இப்படின்னு எக்கச்சக்கமான ஆதாரம். நபிகள் பெருமகனாருக்கு அப்புறம் இன்னொரு நபி வேண்டாம், வரமாட்டாருங்கிறது ஒரு பக்கம், தேவையே கிடையாது. எதுக்கு வரணும்? ஏதோ ஒரு காரியத்துக்கு விளக்கம் தெரியல. இப்ப முகமது நபி வரதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் வழிகட்டு கடந்துச்சு. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், மின் கபுலு லஃபி தலாலி முபீன், நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள்ங்கறான். இந்த முகமது நபி வரதுக்கு முன்னாடி நீங்க வழிகேட்டில் இருந்தீங்க, அப்போ ஒருத்தர் வரணும். இப்ப என்ன பிரச்சனை? இல்ல இப்போ வழிகேட்டில் இருக்கு, இப்போ வழிகேட்டில் இருக்குது, குர்ஆன் இல்லாமையா இருக்கு, ஹதீஸ் இல்லாமையா இருக்கு, மார்க்க கருத்து இல்லாமையா இருக்கு, மார்க்கத்தை பேசுறவங்க இல்லாமலா இருக்கிறாங்க, கடைபிடிக்கிறவங்க இல்லாமலா இருக்கிறாங்க, எடுத்து சொல்றவங்க இல்லாம. எதுக்கு இன்னொரு நபி? தேவையே கிடையாது. இன்னொரு நபி வரமாட்டாங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு நபி இந்த சமுதாயத்துக்கு இப்ப அவசியமே கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் இன்னொருத்தர் நபியாக வர வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எனக்கு பிறகு 30 பேர் வருவாங்க, பொய்யர்கள், ஏமாத்து பேர் வழி வருவோம், தன்னை நபின்னு சொல்லணும், நீ யாரையும் நம்பாத அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முசைலிமான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கும் நபிக்கும் ஒரு சில நேரங்கள்ல வந்து பேச்சுவார்த்தைகள்ல அவன் நபியை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டான். அவன் நபிகள் பெருமகனார் மௌத்தான உடனே, அவன் மௌத் வரைக்கும் இந்த வார்த்தை பேசல தன்னை நபின்னு. நபி மௌத்தான உடனே வந்த ஆள் யாரு? இந்த 30 ஆளு இந்த முசைலிமா. தன்னை நபி என்று அவன் அறிமுகம் செய்ய பார்த்தான். அவன் என்ன நினைக்கிறான், இப்படி ஒருத்தர் வந்தாரு மக்கால இருந்து, ஒரு 13-23 வருஷத்துல பெரிய கூட்டத்தை உருவாக்கிட்டார், ராஜாவாயிட்டாரு, அப்ப நம்மளும் இப்படி சொன்னா கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சான். ஆனா அப்படி எதுவும் கிடைக்கல. கடைசி அவன் யுத்த காலத்துல வக்ஷி என்ற நபித்தோழரால் கொல்லப்பட்டு அவன் மௌத்தானாங்கிற செய்தி பார்க்க முடியுது. அப்ப அது அந்த ஒன்னோட முடியாது, அடுத்தடுத்து இன்னும் கூட வரலாம். இதுக்கு அடுத்த காலகட்டத்தில் கூட தன்னை நபின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் உருவாகலாம். ஆனா முஸ்லிம் சமுதாயம் எதுல தெளிவா இருக்குன்னா, யாரும் இனி வரமாட்டாங்க. முகமது நபி தான் நமக்கான தூதர். நமக்கு மட்டும் இல்ல, இன்னும் 1000 தலைமுறை தாண்டலாம்.
இன்னும் 10,000 வருஷம் வரலாம். எத்தனை கோடி வருஷம் வந்தாலும் சரி, கியாமத்தினால பாக்குற வரைக்கும் நமக்கு யார் தான் தூதுவர்? நபிகள் பெருமகனார் தான். நபிக்கு அடுத்து ஒரு தூதுவர் இல்ல. மறுமை நாள்ல போய் ஒவ்வொரு நபிகிட்ட போய் சிபாரிசுக்கு நிற்போம். கடைசி ஆட்ட போய் தான் நிற்போம். இறுதி தூதர்கிட்ட போய் நிற்போம். அந்த தூதர் கை விரிச்சு எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தாருப்பா நீ அவர்கிட்ட போன்னு சொல்லல. தான் தான் அடுத்த நான் தான் போய் அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்யணும்னு நபி நிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தர் வரலன்னு அர்த்தம். கியாமத்தினால் செய்தி நமக்கு அதான் உணர்த்தது. இவருக்கு அப்புறம் யாரும் கிடையாது, இன்னொருத்தர் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது. அப்ப இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டா, நபின்னு வந்தா நீங்க கடைபிடிங்கிற கருத்தை தான் சொல்றான். இப்ப வந்துட்டார், இறுதியாக இந்த நபி வந்து விட்டார். ஆனா நபின்னு வந்தால் நீங்க கடைபிடிங்க. அல்ல முன்னாடி உள்ள வார்த்தையிலே தெளிவுபடுத்த யா பனி ஆதம்னு கூப்பிடுறோம். அப்ப இந்த தகவல் இந்த நபிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது இல்லை, எல்லா நபிக்கும் கொடுத்திருக்கிறாங்க. நபின்னு ஒருத்தர் வருவாருப்பா, ஆதமுடைய பிள்ளைகளே, நபின்னு வந்தா அவரை நீங்க கடைபிடிங்கிற கருத்தை தான் இந்த வசனம் பேசுதே தவிர இந்த நபிக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார் கருத்தை இது பேசல அப்படிங்கறத தெள்ள தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. ஊசியினுடைய துவாரத்தில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். யாரை பத்தி பேசுறான்? சரி, அவங்கள ஊசி துவாரத்தை எதோட சேர்த்து சொல்றான்? எங்க நுழைய முடியாது? சொர்க்கத்தில் நுழைய முடியாது. திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில காரியம் சாத்தியப்படாது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமான வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்வான். அப்படி செய்த ஒரு இடம் தான் இது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் பொய் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான், அதை மறுக்கிறான், தான் தான் அதை விட பெரிய புத்திசாலின்னு பெருமை அடிக்கிறான். இவனுக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். என்ன வசனம்? 7வது அத்தியாயம் 40வது வசனம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன கதபு, எவன் பொய் என்று கருதுகிறானோ, எதை? ஆயாத்தினா, நம்ம வசனத்தை, நாம கொடுத்த வசனத்தை எவன் பொய் நினைக்கிறானோ, வஸ்தக்பரு அன்ஹா, அதை விட்டு பெருமை அடிக்கிறானோ, அதுல என்னப்பா அறிவு இருக்கு, அதை விடலாம் பெரிய அறிவு என்கிட்ட இருக்குன்னு அவன் நினைக்கிறான். ஒருத்தரை மறுக்கிறான்னாலே அவன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தர் குரானை மறுத்தான் அப்படின்னா குரானை விட பெரிய அறிவு அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நம்ம குரானை ஏத்துக்கிட்டோம் என்ன அர்த்தம்? நம்ம குரானுக்கு கீழே தான். என்னைக்குமே நம்ம குரானுக்கு எப்போதும் என்னதான்? கீழே தான். அதுக்கு மிஞ்சின அறிவும் கிடையாது, அதுக்கு நிகரான அறிவும் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட அறிவு இருக்கு, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அதுதான் நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு நம்ம நம்புறோம். எவனாவது குரான் வேண்டான்னு நினைக்கிறான்னா குரானை விட என் அறிவு பெருசுன்னு அவன் நினைக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான் பெருமை அடிப்பவன்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமா, இவனுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாதுங்கிறான். இவனுக்கு எதன் வாசல் திறக்கப்படாது? வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. வலா யதுகுலுனல் ஜன்னா ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத். சம்மில் ஹியாத் அப்படின்னா ஊசியினுடைய ஓட்டை. நபியின் காலத்துல எல்லா, அதாவது எப்ப ஆடை கலாச்சாரம் உருவாச்சு அப்ப தந்து ஊசின்னு ஒண்ணு இருக்கதான் போகுது. ஊசின்னு உண்டு, நூலுன்னு உண்டு, தைக்கணுங்கிற ஒரு சூழல் உண்டு. இந்த ஊசியினுடைய துவாரம் இருக்குல்ல, அந்த நூல் நுழைவதற்கான ஒரு ஓட்டை, அந்த துவாரம், அந்த துவாரத்தின் வழியாக ஒரு ஒட்டகம் நுழையாத வரை, நுழைகிற வரை நீங்கள் இந்த கூட்டம் சொர்க்கம் போகாதுங்கிறான். சொர்க்கம் நீ போலாம், எப்ப போலாம்? ஊசியை எடுத்துக்க, ஒரு ஒட்டகத்தை உள்ள கொண்டு போயிரு, அந்த ஓட்ட வழியா வெளியே போகணும், போயிட்டா நீ சொர்க்கம் போகலாம். அப்ப என்ன அர்த்தம்? நீ போக முடியாதுன்னு அர்த்தம். போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. போக முடியாதுங்கிற வார்த்தைய உனக்கு நான் தரமாட்டேன், உனக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் என்ன சொல்ற? ஊசியினுடைய ஓட்டை வழியாக ஒரு ஒட்டகம் நுழையிற வரைக்கும் நீ சொர்க்கம் போக முடியாது, அப்ப சொர்க்கம் கிடையாதுங்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ற, கதாலிக்க நஜிஸில் முஜ்ரிமீன், இப்படித்தான் குற்றவாளிகளை நம்ம தண்டிப்போம். அப்ப அல்லாஹ் அவங்கள்ட்ட உனக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு சொல்ல போறது இல்லை. எப்படி சொல்ல போறான்? ஒட்டகத்தை வச்சிருக்கம்பா, ஊசி இருக்குது, இந்த வழியா ஒட்டகம் போட்டோம், நீ சொர்க்கத்தை விட்டு தப்பிச்சுக்க, நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போய்க்க அப்படின்னு சொல்ல போறான். இப்படித்தான் நாம் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. அப்ப சொர்க்கம் இல்லைங்கிறது இந்த செய்தி நமக்கு தெளிவா ஆக்குது. இதுல கூடுதலா ஒரு கருத்தை சேர்த்து சொல்றான், வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாதுங்கிறான். அது என்ன வானத்தின் வாசல்கள்? சொர்க்க வாசல் திறக்கப்படாதுன்னு நமக்கு புரியும், நரக வாசல் திறந்திருக்கு அப்படின்னா புரியும். வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இந்த செய்திக்கு, இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. இந்த செய்தி ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிக நீண்ட ஒரு நபிமொழி. நபிகளார் காலத்துல ஒரு அன்சாரி தோழர் மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த மதீனா நகரத்தில் உள்ள கபர்ஸ்தானுக்கு போய் ஜனாசாவை தொலை வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? உட்கார்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்தாச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு பயான் பண்றாங்க. அங்க ஒரு உயிர் எப்படி பறிக்கப்படும், பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்,
அப்புறம் கபருக்கு எப்படி வரும், அந்த கபர்ல என்னெல்லாம் கேள்வி கேட்கப்படும் அப்படின்ற ஒரு முழு டீட்டெயில் மௌத்துல ஆரம்பிச்சு அந்த அடியான் தூங்குற வரைக்கும் அல்லது வேதனை அடைகிற வரைக்கும் உள்ள எல்லா தகவலும் அந்த ஒரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. மிக நீளமான ஒரு செய்தி அகமதுல வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் மௌத்தாக இருக்கிறான்னு வைங்க, சக்கராத்துடைய நிலையில இருக்கிறான்னு வைங்க, படுக்கையில கடந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல கடந்தாலும் சரி, விபத்துல கடந்தாலும் சரி, சக்கராத்துல இருக்கும் போது அவன் மலக்குள் மௌத்தை பார்த்துருவான். மலக்குள் மௌத்தை பார்த்துனா ஒருவேளை இவன் கெட்டவனாக இருப்பானே, ஆனால் இன்னும் என்ன ஆகும்னு கேட்டா, அந்த கெட்டவனுக்காக உயிரை பறிக்கிறதுக்கான வானவர்கள், இவனுக்கான வானவர் அப்படிதான் வருவார். பார்ப்பதற்கு ஒரு கொடூரமான விகாரமான தோற்றம் கொண்ட வானவர்கள் இவன்கிட்ட வந்து இவனை அடிச்சு துன்புறுத்தி சில வார்த்தைகளை சொல்லி உயிரை எடுப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி வெளியே வா, இனிமே உனக்கு நிம்மதியே கிடையாது, நீ உலகத்தில் எல்லா அட்டுமையும் பண்ணியாச்சு, அதனால இனிமேல் நீ அல்லாஹ்வின் கோபத்தை நோக்கி நீ வர வேண்டியதுதான் அப்படின்னு அவனை அடித்து விழாப்புறத்துல முதுகுல அவனுடைய நெஞ்சு பகுதியில கடுமையான முறையில் அடித்து துன்புறுத்தி அவனுடைய உயிரை பறிப்பார்கள். நல்லவர்களாக இருந்தால் சூரியனை விட பிரகாசமான முகத்தோற்றம் கொண்ட வானவர்கள் வருவாங்க, சலாமை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி வாங்கன்னு சொல்லுவாங்க. மென்மையான முறையில் அந்த அடியார்களை உயிரை கைப்பற்றுவார்கள். இப்ப யாரை கைப்பற்றினாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வானவர்கள் ஒரு துணியில அந்த ரூஹ உள்ள வச்சிருவாங்க. அந்த ரூஹ தூக்கிட்டு மேல போவாங்க, வானத்தை நோக்கி செல்வார்கள். ஒருவேளை நல்லவராக இருப்பார்னு வைங்க, அவற்றிருந்து அந்த ஆன்மால இருந்து நறுமணம் வர ஆரம்பிக்கும். போற வழியெல்லாம் வானவர்கள் இருப்பாங்க, வானத்து வரைக்கும் போற வழியில வானவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வானவர் கேட்பாங்க, யார் இது இவ்வளவு நறுமணமா இருக்குது அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப கூட்டிட்டு போற அந்த வானவர் இருக்காரு, நம்முடைய உயிரை கைப்பற்றிய நமக்கான மலக்குள் மௌத், அவர் சொல்லுவாரு, இன்னாருடைய மகன் இன்னாரு அல்லது இன்னாருடைய மகள் இன்னார். எங்க போனாலும் வாப்பா பேர் தான் கூட வரும், கணவன் பேர் கூட வராது. அதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னாருடைய மகன் இன்னார் அல்லது இன்னார் மகள் இன்னார் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி நேர வானத்துக்கு போன உடனே வானத்தின் வாசல்களை அந்த வானவர் தட்டுவார். உள்ள இருக்கிற வானவர் வந்து கேட்பார், யார் இது அப்படின்னு. இன்னாருடைய மகன் இன்னாரு அப்படின்னு அந்த பேர், நம்ம வாப்பா பேர் நம்ம பேரின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க அனுமதி வழங்கப்படும். அந்த கதவு திறக்கப்படும். பிறகு உள்ள நுழைவாங்க. உள்ள வந்து இல்லியூன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பதிவு புத்தகம் ஒண்ணு இருக்கு. மேல ஒரு புக் வச்சிருக்கிறான். இது வந்து மௌத்தான உடனே கெஜெட்ல ஏத்துற மாதிரி, இந்த டெத் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி. நம்ம உயிர் போயிடுச்சுனாலே அந்த புத்தகத்துல நம்ம பேர் போயிரும். இல்லியூன் என்று அழைக்கப்படுகிற அந்த பதிவு புத்தகத்துல இன்னார் மகன் இன்னார் அல்லது இன்னார் மகள் இன்னார் நம்முடைய பேரை என்ன பண்ணிடுவாங்க, பதிவு செய்து விடுவார்கள். பிறகு வெளியே வருவாங்க, ரூஹ விட்டுருவாங்க. சரி, கெட்டவங்களா இருந்தா என்ன ஆகும், அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல் திறக்கப்படாது. போற வழியிலே வானவர்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. யாரு இவ்வளவு துருவாடையா இருக்குதே, இன்னார் பெத்த பிள்ளைதான் இது அப்படின்னு பேரை சொல்லிடுவாங்க. வானத்தின் வாசல் தட்டப்படும். உள்ள இருக்கிற வானவர் கதை திறக்க மாட்டார். இல்ல, இவருக்கு அனுமதி கிடையாது, இந்த ஆன்மாக்கு என்ன இல்ல, உள்ள அனுமதி கிடையாது, இவருக்கு வேற புத்தகம் இருக்கு. பூமியினுடைய அடி ஆழத்தில் சிஜ்ஜீன் என்று அழைக்கப்படுகிற புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் இவருடைய பேரை பதிவு செய்யுங்க அப்படின்னு அந்த வானவர்கள் சொன்ன உடனே நேர கொண்டு வந்து சிஜ்ஜீன்ல பேரை பதிவு செய்வாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், இல்லியூன்ல பதிவு செய்யப்படுமே ஆனால் நாம சொர்க்கவாசின்னு அர்த்தம், சிஜ்ஜீன்ல பதிவு செய்யப்படுமே ஆனால் நாம நரகவாசின்னு அர்த்தம். வானத்துக்குள்ள போறோமா இல்லையாங்கிறத வச்சு நமக்கு சொர்க்க நரகங்கிறது தீர்மானிக்கப்படும். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். பிறகுதான் ஆன்மா விடப்படுது. இந்த நேரத்துல என்ன ஆயிரும், நம்ம ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபனை உடுத்தி தொலை வச்சு தூக்கிட்டு வந்தாகும். இப்ப ஆன்மாக்கள் கீழே வந்த ஆன்மாக்கள் என்ன சொல்லும்னா, நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்க போக போறோம் தெரிஞ்சிருச்சு அதுக்கு. ஏன்னா பதிவு புத்தகம் வானத்தில் இருந்துச்சு, வானத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொண்ட அந்த ஆன்மா என்ன சொல்லும்னா, கத்தி மூனி, சீக்கிரம் கொண்டு போங்க, எனக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லும். கெட்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த ஆன்மாக்கு என்ன தெரிஞ்சுட்டு, நமக்கு மேல திறக்கல, கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம கதை வேற ஏதோ மோசமான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. யா வைலஹா ஐன ததுஹபூன பிஹா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னை எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆன்மா கதரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு, ஒருவேளை இந்த சத்தத்தை மனிதர்களாகி நீங்கள் கேட்க முடியாது, நீங்க என்ன பாடுபட்டாலும் கேட்காது. அல்லாஹ் அதை வந்து கைபா தான் வச்சிருக்கான், மறைவானதா தான் வச்சிருக்கான். ஒருவேளை நீங்க கேட்டா நீங்கள் மூர்ச்சித்து விழுந்து விடுவீர்கள். ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ண போய் ஊரெல்லாம் ஜனாசாவாயிரும். அப்படி ஒரு நிலை தள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஜனாசா கொண்டு போகும் போதே இந்த ஆன்மாக்கு எப்படி தெரிஞ்சது சொர்க்கம், என்ன சீக்கிரம் கொண்டு போங்கன்னு எப்படி இந்த ஆன்மா சொல்லுச்சு? கெட்டவர் எப்படி சொன்னார் என்ன கொண்டு போகாதீங்க அப்படின்னா, இந்த பதிவு புத்தகம் தான் காரணம். பதிவு புத்தகத்தை வச்சு ஆன்மா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேல பதிஞ்சிருக்கிறாங்க, அப்ப நம்ம நல்ல ஆளுதான், நம்மளை கீழே பதிஞ்சிருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை டேஞ்சரா இருக்குது, கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்ளும் என்பதை ரசூல். அதுக்கப்புறம் நிறைய தகவல் அந்த செய்தியில் வருது.
இதுவரைக்கும் இந்த வசனத்திற்கு போதுமான ஒரு தகவலாக இருக்கும். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. இவர்களுக்கு மௌத்து வரும்போது அப்படின்னு அல்ல ஒரு 3 சாராரை சொல்றான். ஒரு 3 சாராரை சொல்லும் பொழுது இந்த இவனுக்கெல்லாம் மௌத்து வந்தா இப்படிதான் வரும் அப்படின்னு நல்லா பேசுறான். யாருக்கெல்லாம் மௌத்து வந்தா அப்படி வரும்? வானவர்கள் வந்து கை பற்றும் போது என்ன செய்வாங்கன்னா கையை இப்படி தூக்குவாங்களாம். தூக்கி அந்த ஆன்மாவை அழைப்பார்கள் அப்படின்னு ஒரு வசனம் நீங்க இந்த 60க்குள்ள படிச்சிருப்பீங்க. 20ல இருந்து 60க்குள்ள நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல வந்து 3 சாரார் பேரை சொல்லி தான் கூப்பிடுறான். இந்த பாவம் செஞ்சவன், இந்த பாவம் செஞ்சவன், இந்த பாவம் செஞ்சவன்ல இப்படித்தான் மௌத்து வரும் அப்படின்னு நல்லா சொல்றான். பெண்கள்ல இல்ல, அது வந்து கேள்வி. உயிர் பறிக்கப்படும் போது கேட்கிற கேள்வி. ஏண்டா நீ அல்லாஹ் விட்டுட்டு யாரெல்லாம் கூப்பிட்ட அவனால இப்ப கூப்பிடு பார்ப்போம் அப்படிங்கிறது கேள்வி. இவனுக்கு வருகிற மௌத்து நல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டு அந்த வசனம் ஆரம்பத்திலே. புரியல? இல்ல 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 வேற புரியல. இல்ல, இந்த வசனம் நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்லிடுறேன். அஹ்ராஃபினுடைய 37வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஃபமன் அதுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன். அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? ஒருத்தன். இரண்டாவது அவ் கذب பிஆயாத்திஹி, அல்லது அவனுடைய வசனத்தை பொய் என்று கருதுபவனை விட. ஒண்ணு அல்லாஹ் மேலே இவனே பொய்யை இட்டு கட்டுவான். இவனா பொய்யா 4 கதை எழுதி வச்சுட்டு அல்லாஹ் கொடுத்தான்னு பேசுவான். அல்லது அல்லாஹ் உண்மையை கொடுத்திருப்பான்ல அதை பொய்யின்றுவான். இவன் பொய்ய சொல்லிட்டு அது உண்மைமா, அல்லாஹ் உண்மைன்னு சொன்னதை பொய்யின்றுவான். அல்லது உலாயிக்க எனாலுகும் நசீபுகும் மினல் கிதாப், இவனுக்குன்னு வாக்களிக்கப்பட்டது இவனுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசூலுனா, இவனிடத்தில் நம்முடைய வானவர்கள் வருவார்கள், உயிரை கைப்பற்றுகிற வானவர்கள். யத்தவஃபவுனஹும், அந்த வஃபாத்தாக்குற அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு யாரெல்லாம் நீ அழைச்சியப்பா, அந்த அழைத்த உன்னுடைய இணை தெய்வங்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப இவன் என்ன பதில் அளிப்பான்னா, காலு தல்லு அண்ணா, அவர்கள் எங்களை விட்டு என்ன ஆயிட்டாங்க, மறைந்து போய் விட்டார்கள். சொல்லிட்டு அவன் கூடுதலா அவன் சொல்லுவானா, ஓ ஷஹீதுவால அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானு காஃபிரின், தாங்கள் காஃபிர்களாகத்தான் இருந்தோம் என்பதற்கு அவர்களே அதற்கு சாட்சியாகவும் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுறான். அப்ப யாருக்கு இந்த மௌத்து வருங்கிறதுக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியவர்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பொய் என்று கருதியவர்கள். அப்ப இந்த மாதிரி சாரார்கள், அது போன்று இணை வைப்பாளர்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை போன்று நான் இறக்குவேன் நினைச்சவன், அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய் என்று இட்டு கட்டியவன், அதே போன்று இணை வைத்தவன், இவங்க எல்லாருக்கும் வந்து ரூஹ பறிக்கும் போது வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நீ யாரை அழைச்சி அந்த இணை தெய்வம் என்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. பெண்களுக்கு. முந்தியோர்கள் பிந்தியோர்களை மறுமையில் நரகத்தில் சபிப்பார்கள். யார் முந்தியோர்கள், யார் பிந்தியோர்கள்? யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? சரி, சரி, இவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் என்ன? சரி 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 சரி. அதாவது மறுமை நாளில் நரகில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஒரு வசனத்துல பேசுறான். அஹ்ராஃப்ல 38வது வசனம் அல்லாஹ் சொல்ற, காலதுகுலு ஃபி உமமின், உமம்னா சமுதாயம் அர்த்தம். கது கலத்து மின் கபலிக்கும் மினல் ஜின்னி வல் இன்சி ஃபின்னார், நரகத்தில் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் முன்பு வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் ஒவ்வொரு சமுதாயமா போவாங்க, கூட்டம் கூட்டமா போவாங்க. எல்லாரும் ஒன்னா போறது இல்ல, அந்தந்த ஜெனரேஷன் உண்டு இல்ல. இவர் ரசூல்லா காலத்து நரகவாசி உண்டு, மூசா நபி காலத்து நரகவாசி உண்டு, இந்த காலத்து நரகவாசி உண்டு. எல்லாரும் ஒன்னா போகல, ஒவ்வொரு தலைமுறையா போறாங்க. அந்தந்த பீரியட்ல வாழ்ந்த மக்களா தனித்தனி சமுதாயமாக நரகத்தில் நுழையிறாங்க. நுழையும் போது குல்லமா தகலத் உம்மத்துன் லஅனத் உக்தஹா, ஒவ்வொரு சமுதாயமும்
தங்களுடைய சகோதர சமுதாயத்தை சபிப்பார்கள். அது யாரு சகோதர சமுதாயம்? இப்ப நம்ம எல்லாம் காயல் பண்ணத்துல இருக்கிறோம். ஒருவேளை ஆழ்வார்ல இருக்கிற சமுதாயம் தான் சகோதர சமுதாயமா? அது கிடையாது. அவனை சபிக்க நமக்கு தேவையும் கிடையாது. அவன் வேற ஒரு காரன், நம்ம இந்த ஒரு காரன், நம்ம அவனை சபிக்கணும். அப்ப சகோதர சமுதாயம்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு மேல தலைமுறைன்னு அர்த்தம். நம்ம வாப்பா அம்மா ஜெனரேஷன், நம்ம தாத்தா பாட்டி ஜெனரேஷன். அப்ப தலைமுறை தலைமுறையாக நரகத்துக்குள்ள போகும்போது இந்த சகோதர சமுதாயத்தை சபிப்பார்கள். அதான சகோதர சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயம் தான் தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம தான் சகோதர சமுதாயம். நம்முடைய வாப்பா அம்மா சமுதாயத்தையோ தாத்தா பாட்டி சமுதாயத்தையோ நாம சபிக்கிற இடத்துல இருப்போம். சபிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹத்தா இதா தாரகு ஃபீஹா ஜமீஆ, எல்லா மக்களும் நரகத்துல வந்து ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் காலத்து உஹ்ராகும் லிஊலாகும், இந்த பிந்தியவர்கள் என்ன சொல்லுவாங்க, முந்தியவர்களை பார்த்து ஒரு பேச்சு, அல்லாஹ் பாதுகாக்க நம்ம நரகம் போக கூடாது. ஒருவேளை போனா நம்ம புள்ள நம்மளை பார்த்து பேசும், நாம நம்ம வாப்பா அம்மாவை பார்த்து பேசுவோம், நம்ம வாப்பா அம்மா அவங்க வாப்பா அம்மாவை பார்த்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஹாவுலாயி அதல்லூனா ஃபாத்திஹிம் அதாபன் லிஅஃபம் மினன்னார், இறைவா இவர்கள் தான் எங்களை வெளியெடுத்தார்கள், எனவே வேதனையில 2 கொடு. நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும், எங்க அப்பா அம்மா தான் காரணம். நம்ம வாப்பா அம்மாவை பார்த்து காட்டுவோம், ஏன்னா அவங்க தானே காரணம். அவங்க நமக்கு இது வழிகாட்டலன்னு நம்ம இப்படி வந்திருப்போமா? அவங்க வாப்பா அம்மா, அந்த வாப்பா அம்மா அவங்க வாப்பா அம்மாவை காட்டுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கு முந்தி இருக்கக்கூடிய தலைமுறையை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு கொடு, இவங்களுக்கு 2 மடங்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், காலலி குல்லி லிஃபுன் வலாக்கில்லா தாளமுன், எல்லாருக்கும் 2 உண்டு. எல்லாருக்கும் எத்தனை உண்டு? 2 உண்டு. நீ உங்க வாப்பா அம்மா கேட்ட, உங்க வாப்பா அம்மாக்கு 2 கொடுத்தாச்சு, உன் பிள்ளை உனக்கு கேட்குது இல்ல, அப்ப கொடுக்கணுமா இல்லையா? உனக்கு 2 உண்டு. உன் பேரம் பேத்தி உன் பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கான், அப்ப உன் பிள்ளைகளுக்கும் உண்டு. எல்லாருக்கும் 2 உண்டு. அதுல யாருக்கு என்ன கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியாது, 2 வாங்குறோமா 1 வாங்குறோமாங்கிறது உங்களால என்ன பண்ண முடியாது, அளவிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து நடக்கிற உரையாடல சொல்றான். கால தூளாகும். இப்ப முந்தியவர்கள் பிந்தியவர்களை பார்த்து கேட்கிறாங்க. வாப்பாமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. பிள்ளைகளும் பேர பிள்ளையை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, ஃபமாக்கான லக்கும் அலைனா மின் ஃபதுல், எங்களை விட உங்களுக்கு என்ன தனி சிறப்பா இருக்கு, அல்லது உங்களை விட எங்களுக்கு என்ன தனி சிறப்பா இருக்கு, ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஸிபூன், நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தான் நீ சம்பாதிச்சதுக்கு தான் நீ அனுபவிக்கிறே தவிர என்னாலலாம் நீ அனுபவிக்கல. நீ என்ன திட்டி எந்த பயனும் கிடையாது. ஏதோ நான் உனக்கு ஒரு வழிகேட்ட கொடுத்து, உன்னை மது அருந்த வச்சு, வட்டி வாங்க வச்சு, விபச்சாரம் பண்ண வச்சு, இணை வைக்க வச்சு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போக வச்சு, நான் மட்டும் சொர்க்கம் போனேன்னா நீ கோவப்பட்ட நியாயம் இருக்கு. நீ வாங்குறதா நானும் வாங்கிட்டு இருக்கிறேன், உனக்கு கிடைச்சதானே எனக்கு கிடைக்குது, என்னையா நீ திட்டுற? நம்ம எல்லாருக்கும் ஒன்னாதான் கிடைக்குது. நீ சம்பாதிச்சதுக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிக்கிற, உங்க வாப்பா சம்பாதிச்சது நீ அனுபவிக்கல. அதான் அந்த வாப்பா சொல்லுவாராம். எல்லா பெத்தவங்களும் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இப்ப நீ சம்பாதிச்சது, நான் உன்னை வட்டி வாங்க சொன்னேன், வட்டி வாங்கின நானா? நீ தானே வாங்கின. நான் உன்னை இஸ்லாத்தை மறுக்க சொன்னேன், மறுத்தது நானா? நீ தானே மறுத்த. நான் மறுத்ததுக்கு நான் அனுபவிக்கிறேன், நீ மறுத்ததுக்கு நீ அனுபவிக்கிற. ஏன் என்னுடைய பாவத்துக்கு நீ தண்டனை வாங்கல, உன் பாவத்துக்கு தான் நீ தண்டனை வாங்குற என்று அந்த குடும்பத்தவர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. சொர்க்கவாசிகளுக்கு இதை கலட்டிடுவோங்கிறான், இதை எடுத்துருவோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த சொர்க்கவாசிகளுடைய தன்மை என்ன, அவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி பிரார்த்தனைக்குரிய வார்த்தைகள் பேசுவார்கள், எல்லாத்தையுமே சொல்லுங்க. சரி, வேற அதை தொடர்ந்து அவங்க சொர்க்கம் போனதுக்கு அப்புறம் ஒரு பிரார்த்தனை செய்வாங்களே, அது என்னது? சரியான ஒரு பதில். அதாவது 43வது வசனம், ஆராஃப்ல 43. இப்ப சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பணும். அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களை தூய்மைப்படுத்திட்டு அல்ல அனுப்புறோம். ஏன்னா போற இடம் தூய்மையான இடம், தூய்மையான இடத்துல தூய்மையானவர்களாகத்தான் நம்ம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு வெளியே ஒரு நதி ஒண்ணு இருக்கும், அந்த நதியில குளிக்க வச்சுட்டு தான் அனுப்புவோம். அந்த நதிக்கு பேரு நஹருல் ஹயா, ஜீவ நதின்னு அதுக்கு பேரு. நரகத்துல இருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள், பெருங்கொண்ட மக்கள் நேரடி சொர்க்கவாசி கிடையாது, ஒரு சொற்ப மக்கள் தான் நேரடி சொர்க்கவாசி. பெருங்கொண்ட மக்கள் நரகத்தை பார்த்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த நரகத்துல வேதனையை அனுபவித்து விட்டு நஹருல் ஹயாவில வந்து மூழ்கி அதுல அவங்க புது பொலிவை பெற்று விட்டு அவங்க சொர்க்கம் போறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உடம்பு பொலிவு பெற்றுச்சு, உடம்பு கறிக்கட்டையா போய் வாழ்ந்த என்ன வாழ்க்கை அது? சொர்க்கத்துக்குள்ள போறோம், உடம்பெல்லாம் எரிஞ்சு சலம் வச்சு புண்ணாகி அப்படி ஒரு நிலையில சொர்க்கம் போய் அந்த வாழ்க்கையாவா இருக்கும்? இருக்காது. அப்ப உடம்ப பொலிவாக்குறோம்.
அந்த தண்ணியில மூழ்க வச்சு அந்த சொர்க்கவாசிக்கே உண்டான ஒரு தோட்டத்தை கொடுத்து அனுப்புறான். இப்போ உன்னுடைய உடம்பு மாறிடுச்சு, உள்ள மாறணும்ல. நீ கெட்டது பண்ணதுனால நீ எங்க போயிருக்கிற? நரகம் போயிருக்கிற. மனிதர்களாக இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு குரோத சிந்தனையை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான். சிலருக்கு கம்மியா இருக்கும், சிலருக்கு அதிகமா இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த குரோதத்தை அடக்கிக்கிட்டு நல்லவங்களா வாழ்ந்துருவாங்க. நபிமார்கள் மாதிரி, நல்லோர்கள் மாதிரி, சஹாபாக்கள் மாதிரி. சஹாபாக்கள் குரோதம் என்ன இல்லைன்னு நினைச்சக்கூடாது, எல்லாம் உண்டு. ஆனா அல்லாஹ்க்கு பயந்து அதை விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க அதை. இப்ப நாம எல்லாம் வந்து குரோத எண்ணத்தை அதை வந்து அடக்கிக் கொள்ள முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், உள்ளத்தில் இருந்து அவருடைய குரோத எண்ணத்தை நாம் கலச்சி எடுத்து விடுவோம். கலச்சி எடுத்து விட்டு தஜ்ரிமின் தஹ்திகள் அன்ஹார், அந்த சொர்க்கத்தில் நதிகள் கொண்ட அந்த சொர்க்கத்தில் அவர்களை நாம் அனுப்புகிறோம். வகாலு, அந்த மக்கள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லி ஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா ஹதான் அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். நாங்கள் நேர்வழி பெற்றதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லகத் ஜாஅத் ருசூலு ரப்பினா பில் ஹக், எங்களிடத்தில் எங்களுடைய இறைவனின் தூதர்மார்கள் உண்மையை தான் கொண்டு வந்தார்கள். வ நூது அன் தில்குமுல் ஜன்னா உரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅலமுன், அந்த மக்கள் சொல்வார்களாம், அதாவது மக்களை பார்த்து வானவர்கள் சொல்லுவாங்க, உங்கள் செயலின் காரணமாக நீங்கள் வாரிசாக்கப்பட்ட சொர்க்கத்துக்குள்ள நுழைங்கம்பாங்க. என்ன வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றதுக்கும் வாரிசாக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு போங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சொர்க்கம் போனா இந்த சொர்க்கம் எனக்கு உத்தரவாதமாங்கிறது தெரியாது. நாளைக்கே வெளியே அனுப்பலாம்ல. இன்னைக்கு வாழ வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், நாளைக்கே வெளியே அனுப்பிடலாம். அல்லாஹ் அனுப்ப மாட்டான், அது தனி வாக்குறுதி இருக்குது. ஆனா அந்த பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான், ஊரிஸ்துமுஹாங்கறான், வாரிசாக்கப்பட்டது. இது உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. உனக்குன்னு நான் எதை கொடுக்கறேனோ அது உனக்கு மட்டும் தான் சொந்தம். அதை என்னைக்குமே நான் உன்கிட்ட பறிக்க போறது இல்லை, நீ கொடுக்க போறது இல்லை, உன்கிட்ட யாரும் பங்கு போட போறதும் கிடையாது, யாரும் கேட்க போறதும் கிடையாது. அது உனக்கு தான். இந்த துனியாவில் நாம சொத்து சேர்க்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கையில இருக்கு. ஆனா 50 வருஷம் கழிச்சு அது நம்ம கையில இருக்காது. நீ வீடு கட்டுறீங்களா, ஒரு லேண்டை வாங்குனீங்க, வீட்டை கட்டினீங்க, இப்ப அது உங்க கையில இருக்கு. 50 ஆண்டுகள் கழிச்சு வேற ஒருத்தன் கையில இருக்கும். யார் கையில இருக்கும்? பையன் கையிலயும் பேரப்புள்ள கையிலயும் இருக்கும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு அவன் தலைமுறையில ஒருத்தன் கையில இருக்கும். அல்லது நம்ம பிள்ளையில என்ன பண்ணிடலாம், வித்துட்டு கூட போயிடலாம், அது இன்னொருத்த கைக்கு போயிடலாம். எப்படினாலும் சொத்துக்கள் எங்கனாலும் மாறும். இப்போ உங்க கையில ஒரு வீடு இருக்கும்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் உங்க தகப்பனாட்டியோ அல்லது பாட்டனாட்டியோ இருந்திருக்குமா? வேற யார்ட்டையாவது இருக்கும், நம்ம பாட்டனார் விலை கொடுத்து வாங்கியிருப்பார். இடம் மாறிக்கிட்டே இருக்கும், குடும்பமா மாறும், வித்தியாசமா போகும். முஸ்லீம் இருந்து காஃபிட்ட போகும், காஃபிட்ட இருந்து முஸ்லீம்கிட்டே போகும். இந்த ஊரே அடுத்த 200 வருஷம் கழிச்சு காஃபிர்கள் கையில போகலாம். வேற ஒரு காஃபிர்களுடைய பூமி வந்தோம்னா முஸ்லீம்கள் கைக்கு மாறலாம். எப்படினாலும் எதனாலும் மாறலாம். முஸ்லீம்கள்ட்ட இருந்து பாலஸ்தீனம் யாருக்கு போச்சு? இஸ்ரேலுக்கு போச்சு. அவன் வந்து கொள்ளையடித்தான், அந்த நிலத்தை அவன் அபகரித்தான். இப்படி வித்தியாசம் மாறுது இல்ல. இது மாதிரி சொர்க்கத்தை நடக்காதுங்கிறான், உத்தரவாதம் கொடுக்குறான். ஓன்றது அடுத்த வாங்குறது இல்ல, உன் பிள்ளையே வாங்க முடியாது. இங்க உனக்கு பிள்ளையே கிடையாது, நீங்கள் வாரிசாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புறான். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உள்ளத்திலிருந்து குரோதத்தை கலட்டிடுவோங்கிறான். அப்ப எல்லாரையுமே துன்யால அல்லாஹ் இப்படிதான் வாழ வச்சிருக்கிறான், குரோத எண்ணத்தோட தான் அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். மனிதர்கள் இயல்பாகலாம் அவங்க நன்மை செய்யக்கூடியவங்க இல்லை, அவங்க தீமையும் செய்யுகிற இடத்துல தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம யோசிப்போம், ஷைத்தானால வழிகெடுக்கப்பட்டோம். ஷைத்தான் இல்லைன்னா நம்ம வழிகெடுக்கப்படுவோம். எதனால வழிகெடுக்கப்படுவோம்? நம்ம உள்ளத்தாலே வழிகெடுக்கப்படுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஷம்ஸ்ல அந்த செய்தியை சொல்றான். மனிதனுடைய உள்ளத்துக்கு நாம நன்மை எது தீமை எது என்பதை உணர்த்தி இருக்கிறோங்கிறான். யார வந்து அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறாங்க அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். யார் உள்ளத்தை வந்து பாலடைய விட்டுட்டாங்க அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஷைத்தான்னு ஒருத்தன் இல்லைனாலுமே மனிதன் வழிகேட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் உள்ளம் அவனுக்கு தீமையை சொல்லும், குரோதத்தை சொல்லும். நீ உழைச்சிருக்கிற இன்னொருத்த அனுபவிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு என்னெல்லாமோ தவறான சிந்தனை உண்டாக்கும். நீ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு அவசியம் இல்லை, மனிதனை உருவாக்குவான். அப்ப இந்த உள்ளத்தோட இவன் சொர்க்கம் போடான்னு வைங்க, சொர்க்க வாழ்க்கையினுடைய உண்மையான சுவாரஸ்யத்தை உன்னால பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் மனமகிழ்ச்சியோட பார்க்கணும்ல. எப்படி நீ பார்ப்ப? உன் விரோதி வந்து நிற்பான். உன் விரோதிங்கிறதுனால அவன் அல்லாஹ்க்கு விரோதியா இருக்குன்னு அவசியமா கிடையாது. நீ விரோதியை பார்த்துட்டு நீ அங்கேயும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருப்ப. இவன் தான் நமக்கு எதையோ நன்மை செஞ்சு வந்துட்டான், அதனால நீ சொர்க்கத்திலேயே போய் நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லதுன்னு இருக்குமா? அப்ப அல்லாஹ் உள்ளத்துல இருக்கிற குரோதத்தை எடுத்துட்டான். மறுமை நாள் எப்படிலாம் சொர்க்கவாசி போவாங்கிறதுக்கு ஒரு செய்தி பாருங்க. 2 பேரும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறத பார்த்துட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். 2 பேரும் சொர்க்கம் போறாங்க மறுமை நாள்ல. இந்த 2 பேரை பார்த்துட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். யார் இந்த 2 பேர்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் கொன்னவர். இவர் கொன்னாரு, அவர் கொல்லப்பட்டார். 2 பேரும் எங்க போறாங்க? சொர்க்கம் போறாங்க. இது சாத்தியமே கிடையாது இல்ல. ஒன்னு கொன்னவர் முஸ்லீமா இருந்தா கொல்லப்பட்டவன் காஃபிர்னு அர்த்தம். காஃபிர் எப்படி போக முடியும்? கேள்வி வருது. இல்ல கொல்லப்பட்டவன் முஸ்லீம்னா கொன்னவன் காஃபிரா இருப்பான்.
கொன்ன பாவத்துக்கும் நரகம்ல போன அவன் எப்படி சொர்க்கம் வருவான்? கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப ரசூல் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் மறுமையில சொர்க்கம் போவாங்க. யார் இந்த 2 பேருன்னா, கொல்லப்பட்டவர் முஸ்லிம், கொன்றவர் காஃபிர். இப்ப இவர் கொன்னுட்டார், முஸ்லிம் எங்க போயிட்டான்? எங்க போயிட்டாரு? ஷஹீதானதுனால அவர் சொர்க்கம் போயிட்டார். இந்த காஃபிர் உயிரோடு இருக்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் ஒரு யுத்த காலத்தில் ஈடுபடுகிறார். இவர் கொல்லப்பட்டுட்டார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா முந்தைய பாவம் எல்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் அழிஞ்சிரும். இப்ப இவர் சொர்க்கத்துக்கு எலிஜிபிள் ஆயிட்டார். இந்த 2 பேரையும் தூக்கி எல்லாம் எங்க போடுறான்? சொர்க்கத்துக்கு போடுறான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பின்னாடி மௌத்தானவர் அது கொஞ்சம் யோசிப்பார், நம்ம கொன்னதுனால வந்தான், அந்த கில்ட்டி ஒரு ஃபீல் வரும். அதாவது ஒரு வகையான உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. நம்ம உள்ளத்தில் நாமளே வந்து தாழ்வு மனப்பான்மையோட பாக்குறது, அவனை கொண்டுட்டோமா அநியாயமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவருக்கு என்ன எண்ணம் வரும்னா, என்னை கொன்னுட்டு வாழ்க்கையை வாழ விடாம என்னை கொன்னுட்டு வக்கனே சொர்க்கம் வந்திருக்கிறானேன்ற சிந்தனை வரும். 2 பேருக்குமே வரக்கூடாதுன்னா குரோத எண்ணத்தை கழட்டிடணும். மறுமை நாள்ல பல சொர்க்கவாசிகள் இப்படித்தான் பார்க்க போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் போய் இஸ்லாத்தை சொல்லும் போது அபு சுஃபியான் முதல்ல ஏத்துக்கல, கடுமையை எதிர்த்தார். அல்லாஹ் நாடினா அபு சுஃபியான் மறுமையில எங்க வரப்போறாரு? சொர்க்கம் தான் வரப்போறாரு. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு அபு சுஃபியானுக்கு இதே குரோதம் வருமா? வராது. அல்லாஹ் கழட்டிடுவான். இப்படி ஒவ்வொரு சொர்க்கவாசி இன்னொரு சொர்க்கவாசியை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, குரோதம், ஒரு பாதிப்பு ஏதாவது இருந்திருக்கும். ஒருத்தங்க பார்க்கும்போது அந்த பாதிப்பு வரக்கூடாது. அப்படின்னா அல்லாஹ் இந்த குரோத எண்ணத்தை கழட்டி விட்டான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கு அஹ்ராஃப்னா என்னது? இந்த சூராவுடைய பேரே அஹ்ராஃப். சிகரங்கள் அப்படின்னா என்னது? சுவர், தடுப்பு சுவர். எதுல இருக்கிறது இந்த தடுப்பு சுவர்? சரி சரி சரி, அந்த மனிதர்களுடைய நிலை என்ன? சரி, நுழைவார்களா மாட்டார்களா சொர்க்கத்துல? நுழைவார்கள். எப்ப நுழைவார்கள்? சரி, இந்த சூராவுடைய பேரு அஹ்ராஃப். அஹ்ராஃப்னா தடுப்பு சுவர் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு தடுப்பு சுவரை அமைத்திருக்கிறான் அப்படிங்கறத குர்ஆன் இந்த வசனத்துல நமக்கு சொல்லுது. அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சொர்க்கம் நரகம் பக்கத்து வீடு மாதிரி இருக்குமா அப்படின்னு. வேற சில இதுல பார்க்கும்போது எதிரில் இருக்குங்கிற மாதிரி வரும். அப்ப அல்லாஹ் எப்படிதான் அமைச்சிருக்கான்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. இந்த தடுப்பு சுவருக்கு மேல அல்லாஹ் சிலரை அமர வச்சுட்டான். நீங்க இங்கதான் இருக்கணும்னு வச்சுட்டான். அது ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அவங்க முஸ்லீமா தான் இருப்பாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, காஃபிர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காஃபிருக்கு சொர்க்கத்தை பார்க்கவே வாய்ப்பு கிடையாது. அவங்களாம் நேரடியாக நரகத்துக்கு போயிருவாங்க. கண்டிப்பாக இந்த தடுப்பு சுவர்ல இருக்கிற யாரா இருக்குன்னா முஸ்லீமா தான் இருப்பாங்க. சரி, முஸ்லீமா இருந்து ஏன் உள்ள வரல அப்படின்னா, போதிய நன்மை செய்யல. அப்ப நரகம் இருக்கலாமே, போதிய பாவத்தையும் செய்யல. பாவத்தை கொஞ்சம் கூட செஞ்சு அங்க போயிடலாம், நன்மையை கொஞ்சம் கூட செஞ்சா இங்க போயிருக்கலாம். இவன் 2லயுமே சமமா வந்திருக்கு. இப்படியான கோஷ்டிகளாக மறுமையினால வந்து நிக்கிறவங்களை தூக்கி என்ன பண்றான்ல, நீங்க அந்த சுவர்ல உட்காருங்க. இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு கேட்டா, இவங்க விரும்புற இடம்லாம் இவங்க முகம் பார்க்க முடியாது. அல்லாஹ் விரும்புற இடத்தை தான் இவங்க பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் எல்லாம் என்ன செய்வானா, சொர்க்கத்தை பக்கம் தலையை திருப்பி விட்டுருவான். அவங்க பார்க்கிற இடம் சொர்க்கமா தான் இருக்கும், நரகத்தை பார்க்க முடியாது, சொர்க்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவானா, தலையை திருப்பி நரகத்தை பக்கம் பார்க்க விட்டுருவான், நரகத்தை பார்த்துக்கிட்டே இருந்துருவான். நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் தலை திரும்பாது. கொஞ்ச நேரம் சொர்க்கம், கொஞ்ச நேரம் நரகம். சொர்க்கத்தை பார்க்கும் போது அது நல்லா தானே இருக்குன்னு நினைப்போம். வயிற்றுச்சல உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம கூட இருந்தவங்க உள்ள போயிட்டு என்ன பண்றான், நல்ல சந்தோஷமா இருக்கிறான், வாழ்க்கை நல்ல அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நம்மளால வாழ முடியலன்னு ஒரு பொருள் நம்மகிட்ட நோம்ப பிடிக்க வச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட தின்பண்டத்தை கொடுத்த முன்னாடி திங்க வச்சாதான் தெரியும் அந்த வழி. பெரிய கொடூர வழி. அதெல்லாம் அது ஒரு வகையான வைத்தறிச்சல். சொர்க்கவாசி அனுபவிக்கிறான் பாரு இன்பத்தை, நீ பார்த்துக்கிட்டே நல்லா விட்டுருவான். அவன் நம்ம பார்க்கிறோம் மறைச்சா சாப்பிட போறான், அவன் நல்லா அழகா சாப்பிடுவான், நிம்மதியா இருப்பான். அப்ப இது ஒரு வகையான வேதனை. இது கொஞ்ச நேரம் ஆனோன்னு என்ன பண்ணுவான், நரகத்து பக்கம் திருப்பிடுறானா, நரக கொடுமையை பார்த்துட்டு கடுமையான பயம், என்ன அடி உழுது நம்மள அல்லாஹ் இறக்கி விட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயம். இவங்களுக்கு அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. நரகம் கிடைக்க போதா சொர்க்கம் கிடைக்க போதான் தீர்ப்பு இல்லை. சொர்க்கத்தை பார்க்கும்போது அல்லாஹ் இறக்கி விட்டுரு அப்படின்னு ஆசை, நரகத்தை பார்க்கும்போது அல்லாஹ் இறக்கி விட்டுறாத அப்படின்ற ஒரு பயம். இப்படியே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடுகிற காலம் வரை வைத்திருப்பான். பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சொர்க்கத்துக்கு இறங்கி போயிருங்கன்றான். நரகம் கிடையாது உங்களுக்கு.
இவங்க நரகத்துக்குள்ள போல. காரணம் இவர்கள் செய்த நன்மையும் இவர்கள் செய்த தீமையும் சமமா இருக்கும். நன்மை ஒண்ணு கூட இருந்தா சொர்க்கம் பெறலாம், நரகமே பார்க்க வேண்டாம். தீமை ஒண்ணு கூட இருந்தா சொர்க்கம் பார்க்க முடியாது, நேரடியாக நரகம் தான். இந்த ரெண்டும் சமமாக உள்ள கூட்டம் என்பதை நம்ம இந்த செய்தியில புரிந்து கொள்ளலாம். இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோம். நாளை மகரிபுக்கு பிறகு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கு. அடுத்த வாரம் சூரா ஆராஃப்ல 45 இருந்து 75 வரை, 45 இருந்து 75 வரை, 60 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. கூட 15 வசனம் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வசனத்தினுடைய விளக்கம் இதுதான். இந்த சூரா ஆராஃப்ங்கிறது சொல்லப்பட்டது தடுப்பு சுவர். பல மார்க்கறிஞர்கள் பல்வேறு விதமான விளக்கங்கள் தந்திருந்தாலும் இந்த விளக்கம் போதுமான ஒரு விளக்கமா இருக்கு. காரணம், இவங்க கடைசியாக சொர்க்கம் போங்கன்னு தான் சொல்லப்படுது, நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைங்கன்னு சொல்லப்படுது. ஆனா நரக தண்டனை அனுபவிச்சாங்கன்னு எங்கேயுமே வரல. சொர்க்கத்தையும் அல்லாஹ் பார்க்க வைத்திருக்கிறான், நரகத்தை பார்க்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடுகிற நேரம் வரை ஒரு காலம் கழிந்த பிறகு அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கறத செய்தியை புரிந்து கொள்ளலாம். இவங்க இந்த தரம் வாய்ந்தவங்கன்னு எப்படி முடிவெடுக்க முடியுது அப்படின்னு கேட்டா, நன்மை கூடிட்டா சொர்க்கம்னு தெளிவா வந்துருச்சு. ஃபமன் தக்குலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மை கூடுனவங்க சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். வமன் கஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு லேசாயிட்டா அவங்க எங்க போவாங்க, நரகம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப ரெண்டையுமே சாராம ஒரு கூட்டம் இருக்கும்போது நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கு? அது நன்மையிலும் தீமையிலும் சமமாக செய்திருப்பார்கள் என்ற சிந்தனைக்கு தான் வர வேண்டிய ஒரு நிலை வரும். இது பல மார்க்கறிஞர் ரசூல் அதுக்கு நேரடி தான் விளக்கம் கொடுக்கல. பலரும் கொடுத்த விளக்கங்களை இந்த விளக்கம் போதுமான ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.